வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நமது நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை மக்களுக்கு நிறைய தகவல்களை கொடுத்து கொண்டு வருகிறேன். இதில் எண்கள் மூலமாக ஆராய்ச்சி செய்து நம்ம ஃபார்மட் நியூமராலஜியே வந்துட்டு விஞ்ஞானம் என்றது ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸ்டில் ரைட் நோ வரைக்கும். அதை தாண்டி டிப்ஸுங்கிற பேரில் நிறைய விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருப்போம். இதுக்கு முன்னாடி தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையும் சரி, அதற்கும் முன்னாடி வந்துட்டு எல்லா மேக்சின்லேயும் இருக்கும், எல்லா புத்தகத்துலேயும் என்னுடைய வந்துட்டு என்ன சொல்கிறது, நிறைய தகவல்களை ஆர்டிக்கல்ங்கிற பேரில் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்பவும் கொடுத்துட்ருக்குறேன். இப்போ யூடியூப் வந்துடுச்சு. அதாவது வந்துட்டு தொலைக்காட்சி நடத்துகிறவங்க யூடியூப் சேர்த்து நடத்துகிறாங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு ஆகி போயிட்டு, நீங்கள் ஒரு நாட்டில் போயிட்டு ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்ககிட்ட பேட்டி எடுக்கிறாங்க, இந்த யூடியூப் தான் வச்சுட்டு பேசுகிறாங்க. ஏன்னா யூடியூப்புக்கு இன்றைக்கி அந்தளவுக்கு வேர்ல்டில் நல்ல அதுக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடச்சிருக்கு. அதனால் யூடியூப்புன்னு சாதாரண நினைக்க முடியாது. அதெல்லாம் வேறு லெவலில் இன்றைக்கி போயிட்டுருக்கு. உலகத்தினுடைய மாற்றங்களில் பரிமாணத்தில் வளர்ச்சியில் யூடியூப்பும் ஒரு பரிமாண வளர்ச்சினால் இப்போது தொலைக்காட்சியில் எப்படி நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கப்படுறதோ அதுமாதிரி இது மூலயமா கொடுக்க வரேன். சரி, இப்போது நல்ல உயர்ந்த பதவி, உலக அளவில் பெஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கக்கூடிய எண்கள் எது? பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கனாக்காவே ஐஏஎஸ், ஐபிஎஸ், நம்ம நாட்டில் ஐஏஎஸ், இதுமாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் சரி, ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், இப்படி தான் சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபஸ்ட் ஐஎஃப்எஸ், அதாவது ஃபாரின்ஸ் இதில் வரும் இல்லைங்களா, வெளிநாட்டு தூதர், அதுதான் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் தான் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், அதுக்குள்ள நிறைய இருக்குது. இதிலெல்லாம் பார்க்கும்போது இதில் வந்துட்டு இந்த நம்பரு, எந்த நம்பரு இவங்களால் மட்டும்தான் இதை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பிகினிங்கில் டச் பண்ணிவிட்டு அப் டு ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கரெக்டாக அவங்களால பெஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக பண்ணுவாங்க. அப்படின்னா 3, 12, 21, அப்புறமா 17, அப்புறம் 9, 18, 27, இது ஃபஸ்ட்டு சாய்ஸு. அப்போ சில பேர் 1, 10, 19 கூட இருக்கிறாங்களே, இருக்கிறாங்க. அப்புறம் சில பேர் 2, 11 அதெல்லாம் இருக்கிறாங்களா, இருப்பாங்க. அப்புறம் 4 இருப்பாங்க, 5 இருப்பாங்க, 6 இருப்பாங்க, 7 இருப்பாங்க. ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பெஸ்ட்டு இப்போ இதில் பெஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க. மற்றவங்களாம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, இருப்பாங்க. பாதியிலே வேலைக்கு வந்து இன்னும் சில பேர் வந்துட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன்னுவாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அப்படியே இருப்பாங்க, அவங்க இருக்கிற இடமே தெரியாது, சைலண்ட்டாக இருக்கும். ஜாயின் பண்ணதோடு சரி, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அது வரைக்கும் அவங்க பேர் யாருக்கும் தெரியாது. அப்படி நிறைய பேர் சைலண்ட்டாக இருந்துட்டு போயிடுவாங்க. அது ஒவ்வொரு நம்பருடைய ஆக்டிவிட்டீஸ் தான் அது மாதிரி இருக்கும். அதில் பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க பேர் வந்துட்டு பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களால வந்துட்டு அந்த நம்பர் கொண்டவங்க அவங்கள சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம சொல்ல வந்த விஷயம், இது வந்து உலகம் ஃபுல்லாக, வெறும் தமிழ்நாடு, இந்தியா அப்படிலாம் கிடையாது, உலகம் ஃபுல்லாக. சரி, இப்போது இது சொல்ல வந்தது என்ன விஷயம், இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, இது ஏற்கனவே இருக்கிறவங்கிறத நீங்கள் ரீசெக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, ரீகலெக்ட் அண்ட் ரீசெக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி எஜுகேஷனில் முடிச்சுட்டு அடுத்து அதில் ட்ரை பண்ணுறவங்க, யூபிஎஸ் பண்ணுறாங்க, குரூப் 1 பண்ணுறாங்க, இப்படி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். எந்த நம்பர் கொண்டவங்களால தான். இப்போ பாருங்கள், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால்னு இருக்கிறாரு, அவர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அவர் ஆனால் கடைசியில் எங்கே வந்துட்டார், பாலிடிக்ஸ் வந்துட்டார். அவர் டேட் என்ன, 16/7. அப்போ 7ன்னும்போது அது இந்த டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டது, ஐஆர்எஸ் டெக்னிக்கல், பொலிட்டிக்கல் டிகிரிஸ் அப்படி வந்துட்டார். அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒரு உதாரணத்துக்கு தான் ஒன்று சொன்னேன்னு ஒழிய, அவர் மாதிரி அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறார். எதுக்காக சொல்ல வர அப்படின்னாக்கா, இதை வந்துட்டு இப்போ படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க, நீங்கள் யாரெல்லாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்கிறேன். இந்த தேதி பிறந்தவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம், சக்ஸஸாக எடுத்துக்கிறலாம், சக்ஸஸை பார்க்கலாம். அப்போது ஐஏஎஸ், நான் கூட என்கிட்ட அந்த குழந்தைங்களாம் வரும், குழந்தைக்கு பேர் வைக்கணும், நியூபார்ன் பேபி வரதுக்கெல்லாம் பேர் வைக்கிறது. சில பேர் படிப்பு சரியாக வரலம்பாங்க, பேர்லாம் கொடுத்தா நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்கி விட்ருவேன். அவங்களுக்கு என்ன எஜுகேஷனுங்கிறது தான் மெயின், அதை கரெக்டாக எழுதும். அதான் ஆயிருக்குது வரைக்கும். இன்னும் சில பேர் குட்டி குழந்தையாக இருக்குது, நான் அப்போ எழுதி கொடுத்ததும் இன்றைக்கி அதை முடிச்சுட்டு இன்றைக்கி அதுக்கெல்லாம் கல்யாணம் அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. நிறைய பேருக்கு ஆகிட்டே இருக்குங்க, இன்னும் சில பேர் வந்துகிட்டு இருக்குங்க.
கரெக்டாக நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்போ என்ன எழுதி கொடுத்தா அதை தான் பண்ணணும். இன்ஜினியர்னா இன்ஜினியரிங், டாக்டர்னா டாக்டர், அட்வொகேட்னா அட்வொகேட்டு, டென்டிஸ்ட்னா டென்டிஸ்ட், என்ன எழுதணும் சயின்டிஸ்ட்னா சயின்டிஸ்ட்டு, அது அப்படியே நடந்துகிட்ருக்கு. ஏன்னா டேட்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் என்ன எஜுகேஷன் இருக்கோ அதை நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது இப்போ உள்ள காலத்துக்குள்ள உள்ள பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாக்கா அனைவருக்கும் நல்லதாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.